நீ யாருடி இதை ஒத்துக்கிறதுக்கு? இப்ப யாராவது உன்கிட்ட வந்து, அம்மாடி தமிழ்ச்செல்வி, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமா, நீ ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணமே நடக்கும்னு உன் சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? சரியா சொன்னீங்க மதனி. இங்க பாரு, உனக்கு இதுல சம்மதமா இல்லையான்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் தான் எல்லாமே. நடந்ததை அவரே கண்ணால பார்த்ததுனாலதான் இந்த விஷயத்துல என் மகளுக்கு என்ன நீதி கொடுக்கணும்னு ஆற அமர யோசிச்சு முடிவெடுத்து அவரே என் மகளுக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதா சொல்லிருக்காரு. என் அண்ணனே இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இதுல மத்தவங்க அபிப்பிராயமோ சம்மதமோ எங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்க என்ன அழுத கூப்பாடு போட்டாலும் இந்த வீட்ல சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி. இத அந்த கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. மா, இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு இருக்க. ஏய், எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டல, இடத்த காலி பண்ணு. போ, வாமா போலாம், வா. அம்மாச்சி, நீங்களும் இந்த விஷயத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க.